ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். நேரம் இலவசமானது, ஆனால் அது விலை மதிப்பற்றது. உங்களால் அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது, ஆனால் உங்களால் அதை பயன்படுத்த முடியும். உங்களால் அதை வைத்திருக்க முடியாது, ஆனால் உங்களால் அதை செலவிட முடியும். நீங்கள் ஒரு முறை அதை இழந்தால் அதை உங்களால் திரும்ப பெற முடியாது அப்படின்னு ஹார்வி மேக்கே சொல்லியிருக்காரு. ஒரு ஊர்ல ஒரு கோடீஸ்வரர் வாழ்ந்துட்டு வராரு. அவரோட விதி அன்னைக்கு முடிஞ்சு போகுது. அதனால அவரோட உயிரை கவர்ந்து எடுத்துட்டு போறதுக்காக யமதர்மராஜா அவர் தேடி வராரு. கோடீஸ்வரருக்கோ இந்த உலகத்தை விட்டு போக மனசே இல்ல. லஞ்சம் கொடுத்தே பழக்கமானவர் அப்படிங்கறதுனால யமன் கிட்டையும் பேர பேசுறாரு. முதல்ல 10 கோடி தரேன், என்ன 6 மாசம் விட்டு வை அப்படின்னு கேக்குறாரு. யமன் மறுக்க படிப்படியா அதிகரிச்சு இறுதியில என்னோட அத்தனை சொத்துக்களையும் எடுத்துட்டு 5 நிமிஷம் கொடுத்தா போதும். அதுக்கு அந்த யமதர்மராஜா கேக்குறாரு, இத்தனை சொத்துக்களை சம்பாதிக்க எவ்வளவு வருஷம் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. 30 வருஷங்களாச்சு என்னோட இத்தனை சொத்துக்களை நான் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு கோடீஸ்வரர் சொல்ல, 30 வருடங்கள் சேர்த்தவற்றை 5 நிமிடத்துக்கு ஈடாக தருகிறாய். இதிலிருந்தே நேரத்தின் மதிப்பு உனக்கு தெரியவில்லையா? ஒவ்வொரு நொடியும் எங்கள் பணிக்கு முக்கியம். உன்னால் இந்த 2 நிமிடங்கள் வீணாயிற்று. இதை ஈடுகட்ட நான் இன்னும் 200 நாட்கள் உழைக்க வேண்டும் என்று கூறியபடி கோடீஸ்வரரோட உயிரை எடுத்துட்டு போறாரு அந்த யமதர்மராஜா. நம் நேரங்கள் விலை மதிப்பற்ற பொக்கிஷம். இதை பயனுள்ளதாக்கி வெற்றி பெற வேண்டியது நமது கடமை. சில மணித்துளிகள் தானே என்று அலட்சியத்துடன் நிமிடங்களை வீணாக்கினால் நமது தோல்விக்கு நாமே வழிவகுக்கிறோம் என்றாகும். நேரத்தின் மதிப்பை பற்றி இவர்களிடம் தெரிந்து கொள்ளலாம். தேர்வில் தோற்ற மாணவரிடம் ஒரு ஆண்டின் மதிப்பு, மருத்துவத்தை தள்ளி போட்டு வேதனைப்படும் நோயாளியிடம் நாட்களின் மதிப்பு, பேருந்தை தவறவிட்ட பயணியிடம் நிமிடங்களின் மதிப்பு, மயிரிழையில் விபத்தில் தப்பியவரிடமும் பதக்கத்தை தவறவிட்ட வீரரிடமும் நொடியின் மதிப்பை கேட்டு நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தெளிவான இலக்கு மற்றும் எண்ணமுடையவர்களே காலத்தை சரியாக பயன்படுத்துகிறார்கள். தெளிவில்லாதவர்கள் நேரங்களை வீணாக்குவதால் வாழ்க்கையில் எளிதில் முன்னேற முடியாது. நேரங்களை பயனற்றதாய் ஆக்கும் போது சொகுசு, மறதி, சோம்பல், அளவுக்கு மிஞ்சிய தூக்கம் ஆகியவைகளுக்கு நமது உடலும் மனமும் பழகிவிடுகிறது. இதனால் தோல்விகளே இறுதியில் மிஞ்சும். ஒவ்வொரு நொடியிலும் நமது முன்னேற்றத்தின் பாதை காத்திருக்கிறது. எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் எனும் நம்பிக்கையுடன் பயணித்தால் வெற்றி நிச்சயம். ஆனால் அதற்கு ஒவ்வொரு நிமிடத்தையும் நமக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள வகையில் செலவழிப்பது நமது கடமையாகும். யாருக்காகவும் எதற்காகவும் நமது நேரத்தை வீணாக்காமல் இன்று நமது கையில் இருக்கும் 24 மணி நேரங்களில் வெற்றிக்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்வோம். என்ன நண்பர்களே, இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.